என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் அதிகாலையில் தரப்பட்டிருக்கிறது? இதை செய்துவிட்டால் அன்று முழுவதும் நமது காரியங்கள் வெற்றியாக முடியும். நம் மனோதிடத்தோடு வேலை செய்யலாம், ஞாபக சக்தியோடு வேலை செய்யலாம். எந்த வயதிலும் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் ஆரோக்கியமாக இருப்பவர்கள் செய்யக்கூடிய வேலைக்கும் ஆரோக்கியமாக இல்லாதவர்கள் செய்கிற வேலைக்கும் நிச்சயமாக வேறுபாடு உண்டு. ஆகவே இதை எல்லா தொழிலாளர்களும், அரசு அதிகாரிகளும், மாணவர்களும் இதை செய்தாக வேண்டும் என்ற ஒரு நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளையும் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அது வெற்றி காண்போம். அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கே லட்சுமி யோகா டீச்சர், 26 வயது, DNYS, MSc BEd. NS துர்கா, BTech ஃபைனல் இயர், 20 வயது. நமது லட்சுமி அவர்கள் யோகா ஆசிரியரோட அவர்கள் 9 மாத குழந்தைக்கு தாயாக இருக்கக்கூடியவர்கள். யோகாசன ஆசிரியராகவும் இருக்கிறார்கள். யோகாசனம் பழகி முதல் பிரசவம் சுகப்பிரசவம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி எல்லாம் பார்த்திங்கன்னா 99% எல்லாம் சிசரியன் தான். சுகப்பிரசவம் உடலை எப்படி மெயின்டைன் பண்ணுகிறார்கள் என்று பாருங்கள். தமிழ் மக்கள் ஒரு குழந்தை பிறந்தாலே ஒரு ஆற்றல் மாதிரி ஆயிடுவாங்க. அவர்கள் அப்படி அல்ல. தன்னுடைய உடலை ஆசனங்கள் மூலம் அழகாக வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அடுத்ததாக நம்ம சந்திரேஷ், 9 வயது, ACMS ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல், குளத்தூர். அவரும் இந்த ஆசனம் செய்ய போகிறார், சலபாசனம். ஒற்றைகால் தூக்கிய சலபாசனத்தை நீங்கள் செய்யுங்கள், பார்க்கலாம். மூவரும் அப்படியே குப்புறப்படுங்க. முதல்ல வலது காலை தூக்கி செய்யணும், அப்புறம் இடது கால். ரைட் லெக்கு முதல்ல செய்டா. காலம் மடக்காத, விரைப்பாக்கு. மூவரும் அற்புதமாக செய்கிறார்கள். முதுகில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கால் பந்துக்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நீங்கும். இன்றைக்குத்தான் முதுகெலும்பில் பிரச்சனை இல்லாதவர்களே கிடையாது. 2 வீலர் ஓட்டுகிறவர்கள், கம்ப்யூட்டர் உலகம், கம்ப்யூட்டரில் வேலை பார்ப்பவர்களுக்கு எல்லோரும் பார்த்தீர்களானால் அந்த முதுகெலும்பு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இப்போ அடுத்த காலம் மாற்றுங்க. இறக்காத. மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். இப்பொழுது பக்கவாட்டில் ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு செய்யுங்கள். நீ மத்திக்கு போயிடுறா, கொஞ்சம் தள்ளி. நீங்கள் மத்தியில் போ, கொஞ்சம் தள்ளிப்போ, முன்னால். அப்படி போ. நீங்கள் சைடில் பண்ணு. கால் நல்ல விரைப்பாக்கணும். பந்துக்குண்ட முட்டில் பல பிரச்சனைகள் வந்து விடுகிறது, தேய்ந்து விடுகிறது என்று சொல்வார்கள். அது இறுகி விடுகிறது என்று சொல்வார்கள். நடை தளர்ந்து போய்விடும். மச்சுப்படி ஏறுவதற்கு பந்துக்குண்ட முட்டு எல்லாம் பிரச்சனை ஏற்படும். அவைகளெல்லாம் இந்த ஒரே ஆசனத்தின் மூலமாக முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இந்த ஆசனத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கும். மெதுவாக அடுத்த கால்
காலை விரைப்பாக வைக்க வேண்டும். அடிவயிற்று பகுதியை சரியாக இயங்க வைக்கக்கூடியது. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மென்சஸ் ட்ரபிள், இன்னும் பிற அடியில் மென்சஸ்க்கு முன்னால் வரக்கூடிய வலி, பின்னால் வரக்கூடிய வலி, ஓவர் ப்ளீடிங், இவைகளெல்லாம் இந்த ஆசனத்தின் மூலமாக நீக்கிக் கொள்ளலாம். அடிவயிறு பெரிதாக இருப்பவர்கள், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், அவைகள் குறையும். முதுகில் L4 L5 பிரச்சனைகள் நீக்கப்படும். எத்தனை பிரச்சனைகளை நீக்கப்படுது பாருங்கள். இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் அங்கே தலையை வைத்து இங்கே கால் நீட்டுங்கள். அங்கே தலை வைங்க, இங்கே கால் நீட்டுங்க. திரும்ப படுத்துக்கோ. வலது கால் காலை விரைப்பாக்கே ஸ்ட்ரெயிட் பண்ணு, சைடில் போகக்கூடாது, இந்த பக்கம். இன்னும் கொஞ்சம் அப்படிதான், அப்படி வரணும். கரெக்ட். மெதுவாக இறக்குங்கள். எழுந்து நேராக பத்மாசனத்தில் உட்காருங்கள். அங்கே பார்க்க உட்காரு. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள், பல்வேறு நோய்களை நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனங்கள். பெரியவர்கள், முடியாதவர்கள், இயலாதவர்களுக்கு நாம் பக்கத்தில் நின்று ஒரு காலை தூக்கி ஆரம்ப கட்டத்தில் உதவி செய்ய வேண்டும். பிறகு அவர்களாகவே அதை செய்ய முயன்று விடுவார்கள். எந்த ஆசனமும் யாராலும் செய்ய முடியாது என்பது கிடையாது. எவ்வளோ கடினமாக உள்ள ஆசனங்களை இவன் முயற்சிக்க வேண்டும், சாதனை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி காண முடியும். ஆசனத்தை யாரும் செய்ய, ஆனால் எடுத்த எடுப்பிலேயே கடினமான ஆசனங்களை செய்யக்கூடாது. காலைக்கலங்களை முடிக்காமல், குளிக்காமல் செய்யக்கூடாது. காலையை விட மாலையில் ஆசனங்கள் செய்வதற்கு கொஞ்சம் வளையும் தன்மை அதிகமாக இருக்கும். ஆரம்ப கட்டத்தில் பழகிறவர்கள் சாயங்காலம் பழக வேண்டும். இந்த மாதிரியான விதிகளை நாம் தெரிந்து கொண்டால் ஆசனம் பழகுவது என்பது மிகவும் இலகுவான காரியம். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை நீங்கள் எல்லா தரப்பினரும் பழகி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை நீங்கள் அடைய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.